வணக்கம். இன்று நாம் பேசப் போகும் தலைப்பு முருகப் பெருமான் வரலாறு. முருகன் தமிழர்கள் மிகவும் விரும்பும் கடவுள். தமிழ் சாஸ்திரங்களிலும் இலக்கியங்களிலும் முருகனுக்கு மிக முக்கியமான இடம் வழங்கப்பட்டுள்ளது. அவர் சுப்பிரமணியர், கார்த்திகேயன், அருமுகன், கந்தன், வேலாயுதன், செந்திலாண்டவன் என்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். முருகன் பரமசிவனுக்கும் பார்வதியுக்கும் பிறந்த மகன். அவர் ஆறுமுகனாக பிறந்தார், அதாவது 6 முகங்கள் கொண்டவர். இந்த 6 முகங்கள் அறுபடை வீடுகளுடன் இணைக்கப்பட்டு இருக்கின்றன. திருத்தணிகை, திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர்சோலை. அவர் ஒரு வீரத் தெய்வம். அசுரர்களை அழிக்கவே முருகன் பிறந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. சூரபத் கொண்ட சூரசம்ஹாரம் என்பது முருகனின் முக்கியமான கதைகளில் ஒன்று. இந்த சமரத்தில் அவர் தனது வாளாகிய வேலை கொண்டு சூரனை தோற்கடிக்கிறார். முருகன் பக்தி தமிழில் மிகவும் வலிமையானது. சாண்டில்யன், குமரகுருபரர், அருணகிரிநாதர் போன்ற புலவர். வணக்கம்.